என்னோட பேர் ரமா ஃப்ரம் ட்ரிவாண்ட்ரம். ட்ரிவாண்ட்ரம் டெக்னோ பார்க்ல நான் ஒரு ஐடி ஃபர்ம்ல ஹெச்ஆரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டில இன்ட்ரோடியூஸ் ஆகி 6 மந்த்ஸ்க்கு மேல ஆகுது. எனக்கு இந்த வண்டர்ஃபுல் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இன்ட்ரோடியூஸ் பண்ணி கொடுத்தது டாக்டர் கெவின் சார். ஐம் டேக்கிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு தேங்க் ஹிம் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இன்னைக்கு இங்க ஒரு ஃப்ரெண்டோடயோ ஒரு ரிலேட்டிவோடயோ அழைப்பை அக்செப்ட் பண்ணி இந்த ஒரு எஜுகேஷன் ப்ரோக்ராம் பத்தி மேலும் தெரிஞ்சுக்கிறதுக்காக புதுசா இந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ண வந்திருக்கும் அனைவரையுமே நான் இந்த ஃபோசேஜ் எனும் சிஸ்டத்தின் பேரிலும் அனைத்து லீடர்ஸின் சார்பிலும் அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். ஸோ எந்த ஒரு நல்ல காரியம் துவங்குறதுக்கு முன்னாடியும் நம்ம நம்புற கடவுளை வேண்டிக்கிட்டு தொடங்குனது நல்லா இருக்கும். ஸோ இந்த ஒரு ப்ரோக்ராமோட நல்ல நடைப்புக்காக ஐ ரிக்வெஸ்ட் எவ்ரி ஒன் டு ஹேவ் எ சைலண்ட் ப்ரேயர் ஃபார் ஃபியூ செகண்ட்ஸ். கைண்ட்லி கோஆப்ரேட். Thank you all for your silent prayer. So wishing you all a great evening and welcome you all once again to this program. So நம்ம லைஃபையே மாத்தி மறிக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கிற ஒரு வண்டர்ஃபுல் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பத்தி தான் இன்னைக்கு நாம இங்க டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ கம்ப்ளீட்லி கொஞ்சம் புது சப்ஜெக்ட் பத்தி தான் இங்க ஷேர் பண்ணிக்க போறோம். ஸோ ஒரு சின்ன வேண்டுகோள், குவைட் அண்ட் காமான ஒரு இடத்துல இருந்து மனசை ரொம்ப ஃப்ரீயா விட்டு கவனமா இந்த பத்தி கேட்டு புரிஞ்சுக்கோங்க. மெயினா நம்ம இன்னைக்கு இங்க டிஸ்கஸ் பண்ண விரும்புறது இந்த 3 டாபிக்ஸ் பத்தி தான். கிரிப்டோ கரன்சிஸ்னா என்ன, அப்புறம் பிளாக் செயின் டெக்னாலஜிஸ்னா என்ன, அப்புறமா இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி மூலமா ஒர்க் ஆகும் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் ப்ரோக்ராம் ஆன ஃபோசேஜ் ப்ரோக்ராம் என்ன. ஸோ முதலாவதா நான் இன்னைக்கு இங்க ஷேர் பண்ணிக்க விரும்புற டாபிக் கிரிப்டோ கரன்சிஸ் பத்தி தான். ஸோ கிரிப்டோ கரன்சிஸ் பத்தி மேலும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பா நம்ம எவல்யூஷன் ஆஃப் கரன்சி பத்தி சொல்லித்தான் ஆகணும். ஸோ நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க பார்ட்டர் சிஸ்டம் பத்தி. நம்ம ஸ்கூல்ல எல்லாம் படிச்சிருப்போம். நம்ம கிட்ட இருக்கிற பொருள் வச்சு இல்லாத பொருள் வாங்குறது முன்காலத்துல எல்லாம் இப்படித்தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. சோ இப்போ எக்ஸாம்பிளா சொல்லணும்னா நம்ம கையில இப்ப தேங்காய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு அரிசி வாங்கணும். சோ அப்ப தேங்காய் கொடுத்து அரிசி வாங்கிக்கிறோம், அரிசி கொடுத்து பருப்பு வாங்குறோம். இந்த மாதிரியான கொடுக்கல் வாங்கல் சிஸ்டத்தை தான் நம்ம பார்ட்டர் சிஸ்டம்னு சொல்லிக்கிறோம். சோ அப்புறமா இந்த அரசாங்க காலகட்டம் வந்த போது அந்த பார்ட்டர் சிஸ்டம் மாறி அப்புறமா கோல்ட் அண்ட் சில்வர் காயின்ஸ் வச்சுதான் நம்ம டிரான்சாக்ஷன்ஸ் செய்ய ஆரம்பிச்சோம். சோ அதுக்கப்புறமா அது மெட்டல் கரன்சியா மாறிடுச்சு. ஒவ்வொரு நாட்டிலையுமே அவங்க சொந்த மெட்டல் கரன்சிஸ் உருவாக்கப்பட்டன. சோ அதுக்கப்புறமா அந்த பேப்பர் கரன்சிஸ் உருவாக்கப்பட்டது. ஸோ அஸ் சேம் அஸ் மெட்டல் கரன்சிஸ் எல்லா நாட்டிலையுமே அவங்க சொந்த பேப்பர் கரன்சிஸ் உருவாக்கப்பட்டது. ஸோ இப்போ எக்ஸாம்பிளா சொல்லணும்னா இந்தியாவில் இந்தியன் ருபி, அப்புறம் யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல டாலர், அதே மாதிரி எல்லா நாட்டிலையுமே அவங்க சொந்தமா பேப்பர் கரன்சிஸ் இருக்கு. ஸோ அப்படியே இந்த ரெவல்யூஷன் சேஞ்ச் ஆகுறதுக்கு ஏற்ற மாதிரி மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சும் மாறிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அப்புறம் இந்த இன்டர்நெட் இன்ட்ரடியூஸ் ஆன போது எலக்ட்ரானிக் மோட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் நடைமுறைக்கு வந்துருச்சு. ஸோ அதன் பார்ட்டா தான் நம்ம இந்த பிளாஸ்டிக் கார்ட்ஸ் சச்சஸ் டெபிட் கார்டு அண்ட் கிரெடிட் கார்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறமா இன்னும் சில மேற்பட்ட கண்டுபிடிப்புகள் வந்த போது நம்மளோட எக்ஸ்சேஞ்ச் மோட் ஸ்மார்ட் போன்ஸ் யூஸ் பண்ணி செய்ய ஆரம்பிச்சோம். ஸோ அதோட பார்ட்டா இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க கூகுள் பே, போன்பே, பேடிஎம் மூலமான மொபைல் அப்ளிகேஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணி டிரான்சாக்ஷன் செய்ய ஆரம்பிச்சோம். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே இன்டர்நெட்ன்றது ரொம்ப மிகப்பெரிய ஒரு ரோல் எடுத்துட்டு இருக்கு. ஸோ இந்த சிச்சுவேஷன் இப்போ சேஞ்ச் ஆகி சொல்ல போனா இன்டர்நெட்டோட அடுத்த வேர்ஷனா பிளாக் செயின் டெக்னாலஜி இப்போ நடைமுறைக்கு வந்த போது as பார்ட் ஆஃப் தட் இனி நம்ம யூஸ் பண்ணிக்க போற மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் தான் இங்க லாஸ்டா காட்டியிருக்கிற கிரிப்டோ கரன்சிஸ். ஸோ நம்ம கிரிப்டோ கரன்சிஸ்னா என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ வாட் இஸ் கிரிப்டோ கரன்சி? Cryptocurrency is a medium of exchange created and stored electronically in the blockchain using encryption techniques to control the creation of monetary units and verify the transfer of funds. இப்போ சிம்பிளா சொல்ல போனா இந்த கிரிப்டோ கரன்சிஸ்ன்றது ஒரு டிஜிட்டல் அசெட், மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காக டிசைன் பண்ணிக்கப்பட்ட பிளாக் செயின்ல ஒர்க் ஆகும் அசெட். ஸோ இதோட ஓனர்ஷிப் டேட்டா அண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் டீடைல்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங் கிரிப்டோகிராஃபிக் டெக்னாலஜி யூஸ் பண்ணி இந்த கம்ப்யூட்டரைஸ் டேட்டா பேஸ்ல தான் ஸ்டோர் பண்ணி வைக்கப்படுறது. ஸோ இதுக்கு நிறையவே சிறப்பு அம்சங்கள் இருக்கு. ஸோ இதோட ஃபீச்சர்ஸ் பத்தி பார்ப்போம். ஸோ த ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் ஆஃப் கிரிப்டோ கரன்சி இஸ் இட் இஸ் நாட் கண்ட்ரோல்ட் பை சென்ட்ரல் அத்தாரிட்டி.
இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட். எந்த நாட்டோட கரன்சியாக இருந்தாலும் அந்த கரன்சியை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு அந்த நாட்டோட ஒரு சென்ட்ரல் அத்தாரிட்டி கண்டிப்பா இருக்கும். இது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனா இந்த கிரிப்டோ கரன்சி பொறுத்த வரைக்கும் there is no central authority or central bank to control this currency. So it can be used anywhere in the world. So அடுத்த ஒரு சிறப்பு அம்சம்ன்றது no physical form. ஸோ இது ஒரு விர்ச்சுவல் கரன்சின்றதுனால தான் இதுக்கு ஒரு ஃபார்ம் கிடையாது. ஸோ இந்த கிரிப்டோ கரன்சிஸ் will not exist in any physical form as they were used for electronic transactions. So நம்ம பார்க்கவோ இல்ல உணரவோ நம்மளால முடியாது. ஸோ எலக்ட்ரானிக் டிவைஸ்ல அதாவது கம்ப்யூட்டர் அல்லது நம்ம ஸ்மார்ட் போன்ஸ்ல டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் அல்லது இந்த வேலட்ஸ்ல தான் இந்த கிரிப்டோ கரன்சிஸை ஹோல்ட் பண்ணி வைக்க முடியும். ஸோ பிளாக் செயின் டெக்னாலஜியோட சப்போர்ட் இருந்தா மட்டும்தான் இந்த கரன்சிஸ் யூஸ் பண்ணி டிரான்சாக்ஷன்ஸ் பண்ண முடியும். ஸோ அடுத்த முக்கியமான சிறப்பு அம்சம்ன்றது பியர் டு பியர் டிரான்சாக்ஷன். பியர் டு பியர் டிரான்சாக்ஷனா தேர்ட் பார்ட்டியோட இன்வால்வ்மெண்ட் இல்லாம பர்சன் டு பர்சன் செல்ஃபா இந்த டிரான்சாக்ஷன்ஸ் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளா சொல்லணும்னா நம்ம இன்னைக்கு பேங்க் வெப்சைட் அல்லது ஃபோன் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி ஒரு டிரான்சாக்ஷன் பண்றோம்னு வச்சுக்கோங்க. ஆனா அதை அந்த ட்ரஸ்டட் இன்டர்மீடியேட்டான நம்மளுடைய பேங்க் அந்த டிரான்சாக்ஷன்ஸை அப்ரூவ் பண்ணா மட்டும்தான் நம்மளுடைய அந்த டிரான்சாக்ஷன்ஸ் கம்ப்ளீட் ஆகும். இப்போ ஏதாவது காரணத்தால பேங்க் அதை அப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு ஏதாவது காலதாமதம் வந்துருச்சுன்னா அந்த டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆகுறதுக்கும் அந்த டிலே கண்டிப்பா வரும். ஆனா இந்த டெக் யூஸ் பண்ணிக்கிறதா இருந்தா அந்த மாதிரியான ட்ரஸ்டட் இன்டர்மீடியேட்டோட தேவையே வராது. நம்ம வேலட்ல இருக்கிற அமௌண்ட் யாரோடையுமே ஹெல்ப் இல்லாமலேயே இன்னொருத்தருக்கு அனுப்பி கொடுக்க முடியும்ன்றதுதான் இதோட மிக பெரிய சிறப்பு அம்சம்ன்றது. ஸோ ரொம்ப ஈஸி அண்ட் சேஃபா நம்மளுடைய டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம். கூடவே நிறைய டைமும் நம்மளுக்கு சேவ் பண்ணி. ஸோ சிம்பிளி சொல்லணும்னா தேர்ட் பார்ட்டியோட அவசியம் இங்க இல்லைன்றது தான் அதோட பாயிண்ட். ஸோ த நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் இஸ் ஈச் கிரிப்டோ கரன்சி ஒர்க் த்ரூ பிளாக் செயின் டெக்னாலஜி. ஸோ பிளாக் செயின் டெக்னாலஜின்றது தான் இதோட மெயின் பேஸ். கிரிப்டோ கரன்சியோட மெயின் பேஸ்ன்றது இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி தான். ஸோ இந்த பிளாக் செயின் டெக்னாலஜியோட உதவி இருந்தா மட்டும்தான் இந்த கிரிப்டோ கரன்சிஸ் யூஸ் பண்ணி டிரான்சாக்ஷன்ஸ் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பா ஃபியூச்சர்ல நம்ம எல்லாருமே இந்த டெக்னாலஜியை ஒத்துழைச்சு தான் ஆகணும். வேர்ல்ட் இந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே கிரிப்டோ கரன்சிஸ்ல தான் நடக்க போகுது. ஸோ டிரான்சாக்ஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு பொறுத்த வரைக்கும் டிமாண்டும் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். ஸோ அடுத்த பாயிண்டா இம்பார்ட்டன்ட் ஃபீச்சரா நம்மளுக்கு சொல்ல முடியும்ன்றது டிரான்சாக்ஷன் கேன் பி வெரிஃபைட். இந்த கிரிப்டோ கரன்சிஸ் யூஸ் பண்ணி செஞ்சுக்கிற எல்லா டிரான்சாக்ஷன்ஸுமே யாருக்கு வேணுமோ ஓப்பன் பண்ணவும் வெரிஃபை பண்ணிக்கவும் முடியும். ஸோ இட்ஸ் ஹைலி டிரான்ஸ்பரண்ட் அண்ட் ஈக்குவலி இட்ஸ் செக்யூர்ட் டு. ஸோ இதெல்லாம் தான் இதோட சிறப்பு அம்சம். அடுத்ததா we shall discuss about the cryptocurrencies in detail. We shall move on to the legality of this cryptocurrency. இப்போ legality பத்தி சொல்லணும்னா முதல்ல ஜப்பான்ல they have formed biggest hub in crypto exchange. Passing Payment Service Act என்ற எக்ஸ்சேஞ்ச் கிரியேட் பண்ணி அதை லீகலைஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் மூவிங் டுவர்ட்ஸ் USA 2013ல அவங்க அக்செப்ட் பண்ணி அப்புறமா 2015ல கமாடிட்டியா இதை கிளாசிஃபை பண்ணி BTC ஒரு டாக்ஸபிள் ஆக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம ஹோல்ட் பண்ண மாதிரி இதை ஒரு இன்டான்ஜிபிள் அசெட்டா BTC கூட நம்மளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மூவிங் டுவர்ட்ஸ் ஜெர்மனில கூட 100% லீகலைஸ் பண்ணியிருக்காங்க, டெவலப்பிங் தேர் ஓன் பிளாக் செயின். ஸோ ஆல்சோ இன் பிரான்ஸ் இட் வாஸ் லீகலைஸ்ட் ஃப்ரம் 11th July 2014. ஸோ அப்புறமா கனடாவில் கூட 2017ல கிரிப்டோ ATM கிரியேட் பண்ணி அவங்க அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்ததா ஹோலாண்ட்ல பிட்காயின் சிட்டி டெவலப் பண்ணி அதை லீகலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்புறமா வியட்நாம்ல கூட இப்போ கிரிப்டோ கரன்சிஸ் லீகலா இருக்கு. அப்புறம் சிங்கப்பூர்ல ஆல்சோ accepted and legalized the cryptocurrencies. And in Thailand it was legal from the year 2017. இப்போ ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் நவம்பர் 2016ல ஃபெடரல் டாக்ஸ் சர்வீஸ் ஆஃப் ரஷ்யான்றது டிக்ளேர்ட் BTC as not illegal. அது இல்லீகல்னு சொல்லி அவங்க டிக்ளேர் பண்ணியிருக்காங்க ரஷ்யாவில். அப்புறமா மூவிங் டுவர்ட்ஸ் இந்தியா. இப்போ இந்தியாவில் நிறையவே டிஸ்கஷன்ஸ் நடந்துட்டு தான் இருக்கு. We have already had a judgment from our Supreme Court that anybody can buy, sell or trade these cryptocurrencies. அப்புறம் March 3rd 2020ல தான் இந்த கரன்சிஸ் ஹோல்ட் பண்ணிக்கிறதுக்கும் ட்ரேட் நடத்திக்கிறதுக்கும் உள்ள அனுமதி சுப்ரீம் கோர்ட் நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க.
சோ கண்டிப்பா அதுக்கு இணையா டாக்ஸ் நம்ம அரசாங்கத்துக்கு கட்டினா மட்டும் போதும். சோ யாருக்கு வேணுமோ இந்த கரன்சிஸ ஒரு இன்டான்ஜிபிள் அசெட்டா ஹோல்ட் பண்ணிக்கலாம். சோ கிரிப்டோ ரெகுலேஷன் ரொம்ப சீக்கிரமா இந்தியாவுல வரப்போகுதா சொல்றாங்க. சோ இந்தியன் கவர்ன்மெண்ட் இஸ் நாட் கோயிங் டு பேன் கிரிப்டோ கரன்சி. கண்டிப்பா இட்ஸ் ரியலி எ வெரி குட் நியூஸ் ஃபார் கிரிப்டோ லவர்ஸ். சோ அடுத்ததா நம்ம பார்க்க போறது வேர்ல்ட் டாப் கிரிப்டோ கரன்சிஸ் பத்தி தான். சோ இன்னைக்கு உலகத்துல நிறையவே கிரிப்டோ கரன்சிஸ் அவைலபிளா இருக்கு. அதுல வேர்ல்டு டாப் கிரிப்டோ கரன்சிஸ்னு சொல்லி இந்த 3 காயின்ஸ் தான் சொல்லிக்கிறாங்க. அதுல முதலாவது காயின் பிட்காயின். So, Bitcoin was actually developed by a Japanese named Satoshi Nakamoto in the year 2008. பிட்காயின்றது இந்த உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் கிரிப்டோ கரன்சின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ அத மதர் ஆஃப் கிரிப்டோ கரன்சின்னு கூட சொல்லிக்கிறாங்க. ஸோ இதோட ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் 2010ல நடக்கும்போது ஒரு பிடிசியோட வேல்யூ இஸ் லெஸ் தேன் $1 இருந்துச்சு. அன்னைக்குள்ள இந்தியன் மணி வச்சு பார்க்கும்போது ஜஸ்ட் ₹30 இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு 2021ல ஒரு பிட்காயின்றது $50,000 பக்கம் போயிடுச்சு. அதாவது above 40 lakhs கிட்ட ஆயிடுச்சு. நம்மளால ப்ரெடிக்ட் பண்ணவோ இல்ல நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு அதோட ரேட் க்ரோ ஆயிட்டே இருக்கு. சோ அடுத்ததா இம்பார்ட்டன்ட் காயின் தான் சொல்லி டாப் காயினா சொல்றது எத்தேரியம் தான். So Ethereum was developed by Vitalik Buterin in the year 2014. So it is the fastest growing cryptocurrency in the world. சொல்லப்போனா பிட்காயினை விட ஃபாஸ்டா க்ரோ ஆயிட்டு இருக்கு. இதோட ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் அன்னைக்கு நடக்கும்போது ஒரு எத்தேரியத்தோட ரேட்ன்றது லெஸ் தேன் $2 இருந்துச்சு. அன்னைக்குள்ள இந்தியன் மணி வச்சு பார்க்கும்போது இட் இஸ் லெஸ் தேன் ₹200. ஸோ இன்னைக்கு அதோட ரேட் இட்ஸ் above 1,30,000 ஆயிடுச்சு. சோ அடுத்ததா ரொம்பவே பேசிக்கிற ஒரு காயின் தான் இந்த ட்ரான் காயின். So Tron was founded by a Chinese person named Justin Sun in 2017. So first transaction September 2019ல நடக்கும்போது அதோட வேல்யூ ஜஸ்ட் rupees 1.15 ஏதோ ஆயிடுச்சு இருந்துச்சு. ஆனா இப்போ 1 இயர் முடிஞ்ச போது இப்போ அதோட ரேட்ன்றது 3.5 to 4.5 கிட்டத்தட்ட 5 வர ஃபிளக்சுவேஷன்ல இருக்கு. ஸோ ஃபியூச்சர்ல வரப்போற தட் இஸ் அப்கமிங் கிரிப்டோ கரன்சின்னு சொல்லிக்கிறது இந்த ட்ரான் கரன்சியை தான். ஸோ ஃபியூச்சர் ஓரியன்டா நம்ம திங்க் பண்ணும்போது இப்போ நம்மளால கலெக்ட் பண்ண முடியற ஒரு வண்டர்ஃபுல் காயின் தான் இந்த ட்ரான் கரன்சி. ஸோ எல்லா கிரிப்டோ கரன்சியும் ஒர்க் ஆகுறது இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி மூலமா தான். ஸோ கண்டிப்பா பிளாக் செயின் டெக்னாலஜினா என்னதுன்னு நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுதான் ஆகணும். So we can moving towards blockchain technology. We can simply say that blockchain technology is the next level version of internet. So it can be explained as a system of recording information which is impossible to change or hack the system. So இது எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஒவ்வொரு சிஸ்டத்துலயும் கிரியேட் பண்ற டேட்டா இப்படி ஒவ்வொரு பிளாக்கா உருவாகி அந்த ஒவ்வொரு பிளாக்கும் மியூச்சுவலா கனெக்ட் ஆகி ஒரு செயின் மாதிரி ஒர்க் ஆகுற ஒரு சிஸ்டம் தான் இந்த பிளாக் செயின் டெக்னாலஜின்றது. ஸோ இது பொறுத்த வரைக்கும் இதுல ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கும் டேட்டாஸ் சேஞ்ச் பண்ணாலோ இல்லது ஹேக் பண்ணாலோ அது கூட கனெக்ட் ஆகி இருக்கும், மற்ற போய்விடும். ஸோ இந்த ப்ரோக்ராம்ல எவ்வளவு டேட்டாஸ் இருக்கோ அந்த அத்தனை டேட்டாஸையுமே சேர்த்து ஹேக் பண்ணா மட்டும்தான் இந்த சிஸ்டத்தை மொத்தமா ஹேக் பண்ண முடியும். ஸோ இட்ஸ் ஹைலி இம்பாசிபிள் டு ஹேக். ஸோ இதுக்கு நிறையவே ஃபீச்சர்ஸ் இருக்கு. அதோட சில சிறப்பு அம்சங்கள் நான் சிம்பிளா சொல்லி போறேன். அதோட முதல் சிறப்பு அம்சமா நான் சொல்லிக்க விரும்புறது இட்ஸ் ஹைலி செக்யூர்ட். ஸோ நான் இப்போ கொஞ்சம் முன்னாடி சொன்ன மாதிரி ஈஸியா இதை ஹேக் பண்ண முடியாதனால தான் இதை ஹைலி செக்யூர்டுன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ செகண்ட் பாயிண்டா நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்க விரும்புறது டீசென்ட்ரலைஸ்டு சிஸ்டம். as it does not have an owner or admin, it can be said as decentralized system. இதுக்கு ஒரு ஓனரோ இல்ல அட்மினோ கிடையாது. ஸோ யாரெல்லாம் இதுல ஜாயின் பண்ணிக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே இதுல ஓனர் அல்லது ஈக்குவல் பார்ட்னரா மாறிக்கிறாங்க. ஸோ அதனாலதான் இதை it can be explained as public ledger. ஸோ அடுத்த மிக சிறப்பு அம்சம்னு சொல்லிக்க வேண்டியது இம்யூட்டபிலிட்டி பற்றி தான். ஒன்ஸ் இந்த ப்ரோக்ராம் ரிட்டர்ன் ஆயிடுச்சுன்னா இட் கேனாட் பி சேஞ்ச்டு. அதை உருவாக்குன அந்த ப்ரோக்ராமர் நினைச்சா கூட அதை சேஞ்ச் பண்ண முடியாதுன்றதுதான் இதை இம்யூட்டபிள்னு சொல்லி நம்ம சொல்லிக்கிறோம்.
ஸோ ஃபோர்த் பாயிண்டா நான் சொல்ல விரும்புறது அதோட டிரான்ஸ்பரன்சி பத்தி தான். ஸோ ப்ராபப்ளி எல்லா சிஸ்டத்துலயுமே செக்யூரிட்டி இருந்தா அதுக்கு டிரான்ஸ்பரன்சி இருக்காது. டிரான்ஸ்பரண்டா இருந்தா அதோட செக்யூரிட்டி லெவல் கம்மியா இருக்கும். ஆனா இந்த டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் போத் இந்த செக்யூரிட்டி லெவல் அண்ட் டிரான்ஸ்பரன்சி லெவல் ரெண்டுமே ரொம்ப ஹையா இருக்கு. யாருக்கு வேணுமோ இத வியூ பண்ணிக்கவும், எங்க இருந்து வேணுமோ இத வியூ பண்ணிக்கலாம். ஆனா சேஞ்சஸ் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ தெர் ஆர் மெனி ஃபீச்சர்ஸ் இன் பிளாக் செயின் டெக்னாலஜி. இந்த பிளாக் செயின் டெக்னாலஜின்றது ரொம்ப வைடான சப்ஜெக்ட் ஆனனால வி கேன் கவர் டீப்லி இன் அவர் ட்ரைனிங் கிளாஸஸ். பொதுவா சாட்டர்டேஸ்ல நம்ம ட்ரைனிங் கிளாஸஸ் நடக்கும். ஸோ அதுல நம்ம இன்னும் மேலும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒண்ணு மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கோங்க, பிளாக் செயின் டெக்னாலஜியோட சப்போர்ட் இருந்தா மட்டும்தான் இந்த கிரிப்டோ கரன்சிஸ் யூஸ் பண்ண முடியும். இப்ப கூட இந்த கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் ஃபர்ம்ஸ்ல இப்பவுமே அவங்களோட சிஸ்டத்தை எல்லாமே அவங்க பிளாக் செயின் டெக்னாலஜி அடாப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் கூட இப்போ அவங்களோட என்டையர் சிஸ்டம் பிளாக் செயின் டெக்னாலஜியை மாத்திரதா சொல்லி வெளியிட்ட ஒரு பாலிசியோட நியூஸ் தான் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இது மாதிரி நிறையவே பிரைவேட் ஃபீல்ட்ஸ்ல கூட பிளாக் செயின் டெக்னாலஜி அடாப்ட் ஆயிடுச்சு. ஸோ அதுல கொஞ்சம் ஃபீல்ட்ஸ் தான் இங்க சொல்லியிருக்காங்க. பேங்க் அண்ட் ஃபினான்ஸ், அப்புறம் சப்ளை செயின், ஹெல்த் கேர், இன்சூரன்ஸ், அப்புறம் எனர்ஜி, ரியல் எஸ்டேட், ட்ரேட், கவர்மெண்ட் செக்டார்ஸ், அப்புறம் ஐஓடி செக்ஷன்ஸ், அப்புறம் டிராவல் ஃபீல்ட்ஸ், இங்க எல்லாமே இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி அடாப்ட் ஆயிருக்கு. ஸோ அடுத்த பாயிண்ட் நம்ம பார்க்க போறது ஹவு டு கலெக்ட் கிரிப்டோ கரன்சி. ஸோ கிரிப்டோ கரன்சிஸ் எப்படி எல்லாம் நம்மளால கலெக்ட் பண்ண முடியும்ன்றது பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஸோ பிரபலமா அதுக்கு 2 மெத்தட்ஸ் இருக்கு. அதோட ஃபர்ஸ்ட் மெத்தட்ன்றது மைனிங். ஸோ ஆனா இந்த மைனிங் பத்தி சொல்லணும்னா இட்ஸ் வெரி ரிஸ்கி. ஸோ இதுக்கு நிறையவே செலவாகும். அப்புறம் ஹியூஜ் நம்பர் ஆஃப் சிஸ்டம்ஸ் தேவை. அப்படி நிறையவே ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கு இதுல. ஸோ அடுத்த ஆப்ஷனா சொல்லிக்கிறது வி கேன் பை ஃப்ரம் ஆன்லைன் எக்ஸ்சேஞ்சஸ். ஸோ இந்த கரன்சிஸ் நிறையவே ஆன்லைன் எக்ஸ்சேஞ்ச்ல இருந்து அவைலபிளா இருக்கும். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிளா பினான்ஸ், வசீரெக்ஸ், செப்பே அப்படி நிறையவே எக்ஸ்சேஞ்சஸ் அவைலபிளா இருக்கு. இப்போ நம்ம கிட்ட நிறையவே கேஷ் இருந்துச்சுன்னா வி கேன் கன்வெர்ட் தட் அமௌண்ட் டு கிரிப்டோ கரன்சிஸ். இப்போ 1 or 2 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த கிரிப்டோ கரன்சிஸோட வேல்யூ அதிகரிக்கும் போது நம்மளுக்கு செல் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி கிடைக்கிற அந்த மார்ஜின் அதோட ப்ராஃபிட்டா நம்மளுக்கு எடுத்துக்கலாம். ஸோ இந்த 2 மெத்தட் அல்லாம ஈஸியா இந்த கிரிப்டோ கரன்சிஸ் எப்படி கலெக்ட் பண்ணலான்னு பத்தி தான் நாம இன்னைக்கு இங்க சொல்ல போறோம். ஸோ அதுக்கான மிக சிறப்பான அல்லது ஈஸியான ஒரு வேன்றது ஸ்மார்ட் கான்ட்ராக்ட். ஸோ வாட் இஸ் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்? ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் இஸ் ப்ரோக்ராம் ஆன் பிளாக் செயின் டெக்னாலஜி. ஸோ பிளாக் செயின் டெக்னாலஜி யூஸ் பண்ணி செய்யற ஒரு ப்ரோக்ராம் தான் இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ன்றது. Actually, smart contracts are self-executing contracts with the terms and agreements between buyer and seller. So, அதாவது ஒரு தேர்ட் பார்ட்டியோட இன்வால்வ்மெண்ட் இல்லாம எக்ஸிக்யூட் பண்ண முடியற ஒரு கான்ட்ராக்ட் தான் இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ன்றது. அதுக்கு பிளாக் செயின் டெக்னாலஜியோட ஹெல்ப் மட்டும் இருந்தா போதும். we can execute this smart contract. So, அடுத்துதான் விரும்புறது ஒரு வண்டர்ஃபுல் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் ப்ரோக்ராம் பத்தி தான், which is known as Forsage.io. ஸோ இது மூலமா நம்மளுக்கு கிரிப்டோ கரன்சிஸ் ஆன எத்தேரியம் அண்ட் ட்ரான் எப்படி கலெக்ட் பண்ண முடியும்ன்றது தான் நம்ம இன்னைக்கு இப்போ இங்க பார்க்க போறோம். ஸோ அது எப்படின்னா இப்போ உங்ககிட்ட கிடைச்சிருக்கிற இந்த ஃபோர்சேஜ் ப்ரோக்ராம் பத்தி நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் அல்லது ரிலேட்டிவ்ஸ் கிட்ட ரெக்கமெண்ட் பண்ண வைக்கணும். ஸோ நம்மளுடைய அஃபிலியேட் லிங்க் அவங்களுக்கு சென்ட் பண்ணி கொடுக்கணும். ஸோ நம்மளுடைய அந்த அஃபிலியேட் லிங்க் வழியா அவங்க இந்த சிஸ்டத்துக்கு ரெஜிஸ்டர் பண்ணும்போது நம்மளுக்கு நிறையவே கிரிப்டோ கரன்சிஸ் கலெக்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இங்க கிடைக்கும். ஸோ அதுக்கான ஒரு வண்டர்ஃபுல் பிளாட்ஃபார்ம் தான் இந்த Forsage.ioன்றது. ஸோ இன்னும் புரியும்படி சொல்லணும்னா இப்ப நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் கூகுள் பே பத்தி. இந்த கூகுள் பே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி அதோட இப்போ கூகுள் பேயோட அஃபிலியேட் லிங்க் நம்ம ஒரு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கு அல்லது ரிலேட்டிவ்ஸ்க்கு அனுப்பி அவங்க அந்த லிங்க் மூலமா இதுல ரெஜிஸ்டர் பண்ணி அவங்களோட ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது அதோட பெனிஃபிட்டா ஐ திங்க் ஒரு 200 rupees ஏதோ நம்மளோட அக்கௌண்ட்ல வந்து சேரும். ஸோ இதுதான் ரெஃபரல் போனஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ப்ராசஸ் தான் இங்கேயும் நடந்துட்டு இருக்கு. இல்லாம இது ஒரு மணி செயினோ இல்ல ROI ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. ஸோ திஸ் இஸ் பியூர்லி அஃபிலியேட் மார்க்கெட்டிங் தான். ஸோ ஃபோர்சேஜ் என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஆக்சுவலி ஃபோர்சேஜ் இஸ் a 100% ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் ப்ரோக்ராம் ஆன் பிளாக் செயின் டெக்னாலஜி.
ஸோ இதுக்கும் நிறையவே சிறப்பு அம்சங்கள் இருக்கு. அதோட முதல் சிறப்பு அம்சமா நம்ம சொல்லிக்க விரும்புறது, இட்ஸ் 100% டீசென்ட்ரலைஸ்ட். இதுக்கு ஒரு அட்மினோ இல்ல ஓனரோ பேக் ஆஃபீஸோ எதுவுமே கிடையாது. ஸோ இதுக்கு ஒரு டெவலப்பர் மட்டும்தான் இருப்பாங்க. ஸோ இதுதான் அதோட டெவலப்பர். இவரோட பேரு மிஸ்டர் லாடோ ஒகானிகோ. So it was developed on 6th February 2020. This is actually affiliate marketing program to collect Ethereum and Tron currency. So நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி just like Google Pay it is working. So அடுத்த சிறப்பு அம்சமா சொல்லிக்க விரும்புறது peer to peer transaction and payment and payout system. Person to person involvement இல்லாம transactions execute பண்ண முடியும். ஸோ அடுத்ததா இட்ஸ் 100% ஆட்டோமேட்டிக் ப்ரோக்ராம். ஸோ இதுக்கு ஓனர்ஷிப் இல்லாதனால தான் ஹியூமன் கண்ட்ரோலும் இருக்காது. ஸோ இட்ஸ் 100% ஆட்டோமேட்டிக் ப்ரோக்ராம். ஸோ அடுத்ததா இந்த ப்ரோக்ராம் ஆன் ஃபோர்சேஜ் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுல 3 இம்பார்ட்டன்ட் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. ஃபோர்சேஜ் X3 ப்ரோக்ராம் ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ நம்மளுடைய அஃபிலியேட் லிங்க் பேஸ் பண்ணி தான் இது ஒர்க் ஆகுறது. இட்ஸ் 100% ரெஃபரன்ஸ்ல ஒர்க் ஆகுற ப்ரோக்ராம் தான் இந்த X3 ப்ரோக்ராம்ன்றது. ஸோ அடுத்த ப்ரோக்ராம் ஃபோர்சேஜ் X4 ப்ரோக்ராம். ஸோ திஸ் இஸ் 100% ஆட்டோமேட்டிக் ப்ரோக்ராம். கண்டிப்பா இது we will get passive income through this X4 ப்ரோக்ராம். ஸோ அடுத்ததா ஃபோர்சேஜ் X கோல்ட் ப்ரோக்ராம். X கோல்ட் ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் X4 ப்ரோக்ராம் மாதிரி இதுவும் 100% ஆட்டோமேட்டிக் ப்ரோக்ராம். ஸோ ஈச் ப்ரோக்ராம் ஹாவ் 15 ஸ்லாட்ஸ். X3, X4 அண்ட் X கோல்ட் இந்த 3 ப்ரோக்ராம்லயுமே ஸ்டார்ட் ஆகி டபுள் ஆகி 400 அப்படி போய் இது 10,97,600 ட்ரான்ஸ்ல வந்து முடியும். அதோட லாஸ்ட் ஸ்லாட் 15 ஸ்லாட்டோட வேல்யூன்றது 10,97,600 ட்ரான்ஸ். எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லி இந்த ப்ரோக்ராம் எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லி பார்ப்போம். ஸோ X3 ப்ரோக்ராம் இதுல நம்ம 3,600 ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சு நான் இதை சொல்ல விரும்புகிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ 3,600 ட்ரான்ஸ் வச்சு இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த ட்ரானோட ரைட் வந்து 4 rupees அப்ராக்சிமேட். ஸோ ஒரு 15,000 rupees வச்சு நம்ம இதை ஸ்டார்ட் பண்றதா அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி 3,600 ட்ரான் பை பண்ணி இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணும்போது we can activate actually 4 slots with 1,500 trons in X3 program. So அடுத்ததா X4ல we can activate 3 slots with 700 trons and X goldல மீதி இருக்கிற அந்த 1,400 trons வச்சு X goldல டோட்டலா நம்ம 3,600 trons இன்வெஸ்ட் பண்ணி இந்த 3 ப்ரோக்ராம்லயும் 4, 3, 3 அப்படி ஆக்டிவேட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். ஸோ X3 ப்ரோக்ராம்ல இது எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஒரு ஸ்லாட் ஓபன் பண்ணும்போது அதுல ஒரு ஐடி கீழே இப்படி 3 பொசிஷன்ஸ் இருக்கும். ஸோ நம்மளோட அஃபிலியேட் லிங்க் யூஸ் பண்ணி யாரெல்லாம் இந்த சிஸ்டத்துல ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்களோ அவங்க தான் இந்த பொசிஷன்ஸை ஃபில் பண்ணிக்கிறது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பர்சன் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது இதோட ஃபர்ஸ்ட் லோட் ஃபில் ஆகும். அதோட 100% வேல்யூ X3 வேல்யூ நம்மளுக்கே வந்து சேரும். ஸோ செகண்ட் பர்சன் இன்ட்ரோடியூஸ் பண்ணி அந்த ஸ்லாட் ஃபில் ஆகும் போதும் அதோட 100% வேல்யூ நம்மளுக்கே வந்து சேரும். ஸோ அடுத்ததா தேர்ட் பர்சன் இன்ட்ரோடியூஸ் பண்ணி அந்த பொசிஷன் ஃபில் ஆகும் போது அதோட 100% வேல்யூ நம்மளுடைய சுப்பீரியர் பார்ட்னருக்கு போய் சேரும். ஸோ நெக்ஸ்ட் லெவலோட ஸ்லாட் ரீஓப்பனுக்காக ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ஆகி அது போகும். ஸோ அடுத்ததா ஸோ நம்ம இங்க ஒரு 1,500 ட்ரான் வச்சு X3 ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணும்போது from the first referral we will get 500 trons. ஃபர்ஸ்ட் ரெஃபரல்ல நம்மளுக்கு 1,500 trons வந்து சேரும். அப்புறமா இந்த செகண்ட் ரெஃபரல் வரும்போதும் we can earn 1,500 trons. Third referral actually goes to
நம்மளோட நெக்ஸ்ட் சைக்கிளோட ஓப்பனிங்காக அது ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ஆகி போகும் அண்ட் இட் வில் கோஸ் டு அவர் சுப்பீரியர் பார்ட்னர். ஸோ இப்படி 3 ரெஃபரல்ஸ் we will get minimum of 3,000 crowns from 3 referrals. ஸோ நம்மளுக்கு எத்தனை பேரை வேணுமோ டைரக்டா நம்மளுடைய அஃபிலியேட் லிங்க் யூஸ் பண்ணி இந்த சிஸ்டத்துக்கு ரெஃபர் பண்ணிக்கலாம் as per our capacity. ஸோ நம்ம ரெஃபர் பண்ற அசோசியேட்ஸ் இந்த X3 ப்ரோக்ராம் ஸ்லாட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது அதோட 100% வேல்யூ நம்ம வேலெட்டுக்கே வந்து சேரும். எவ்ரி தேர்ட் பொசிஷன் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ஆகி போகும். ஸோ அதாவது தேர்ட், சிக்ஸ்த், அப்புறம் 9th அப்படி 3யோட மல்டிபிள் ஸ்லாட்ஸ் வேல்யூ அப்படியே நம்மளுக்கு இந்த ப்ரோக்ராம் நம்மளுக்கு யாரு ரெஃபர் பண்ணி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கே போய் சேரும். ஸோ அடுத்ததா நம்ம இங்க பார்க்க போறது X4 ப்ரோக்ராம். ஸோ X4 ப்ரோக்ராம் நான் நேரமே சொன்ன மாதிரி இட்ஸ் 100% ஆட்டோமேட்டிக் ப்ரோக்ராம். ஸோ ஒரு ஸ்லாட்ல இப்படி 6 பொசிஷன்ஸ்க்கும் ஈச் பொசிஷன்ஸ் ஆர் ஃபில்ட் ஆட்டோமேட்டிக்லி. ஸோ ஃபர்ஸ்ட் பொசிஷன் ஃபில் ஆகும்போது அதோட 100% வேல்யூ நம்மளுடைய சுப்பீரியர் பார்ட்னருக்கு போய் சேரும். 10 பொசிஷன் ஃபில் ஆகும்போது அதுவும் அப்படியே நம்மளோட ஆட்டோ பூலா நம்மளுடைய சுப்பீரியர் பார்ட்னருக்கு போய் சேரும். ஸோ அடுத்ததா நம்மளுடைய இந்த தேர்ட் பொசிஷன் ஃபில் ஆகும் அதோட 100% வேல்யூ நம்மளுக்கே வந்து சேரும். அதே மாதிரி தான் அதோட ஃபிஃப்த் பொசிஷன், தேர்ட் பொசிஷன், ஃபோர்த் பொசிஷன் அண்ட் ஃபிஃப்த் பொசிஷன் இதெல்லாம் தான் வந்து சேரும். ஸோ லாஸ்ட் பொசிஷன் ஃபில் ஆகும்போது அது நெக்ஸ்ட் சைக்கிளோட ரீஇன்வெஸ்ட்மெண்டா நம்மளுடைய சுப்பீரியர் பார்ட்னருக்கு போய் சேரும். ஸோ இதுல 3 டைம்ஸ் வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கும். இந்த ஒரு சைக்கிள் கம்ப்ளீட் ஆகும்போது 3 டைம்ஸ் வேல்யூ கிடைக்கும். ஸோ இங்க நம்ம ஆக்சுவலி 700 ப்ரான் யூஸ் பண்ணி 3 பொசிஷன்ஸ் ஆக்டிவேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பொசிஷன் கோஸ் டு அதர் பார்ட்னர், செகண்ட் பொசிஷன் ஆல்சோ கோஸ் டு அதர் பார்ட்னர், தேர்ட் பொசிஷன் வில் கெட் இன் அவர் வேலட் தட் இஸ் 700 ட்ரான், ஃபோர்த் பொசிஷன் வில் ஆல்சோ கெட் இன் அவர் வேலட் தட் இஸ் 700 ட்ரான். கூடவே ஃபிஃப்த் பொசிஷனோட வேல்யூ 700 ட்ரான்ஸ் நம்ம வேலட்டுக்கே வந்து சேரும். அப்புறம் சிக்ஸ்த் பொசிஷன் கோஸ் டு ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் நெக்ஸ்ட் சைக்கிள் அண்ட் அதோட வேல்யூ நம்மளோட அதர் பார்ட்னர்ஸ்க்கு சேரலாம். So totally we will get 2,100 trons on each cycle. So that is 3 times value from each cycle. So if you want to earn more, activate or upgrade the next slot also. So அடுத்ததா ஃபோர்சேஜ் எக்ஸ் கோல்டு ப்ரோக்ராம் பத்தி தான் நம்ம இங்க பார்க்க போறோம். ஸோ இது கூட X4 மாதிரி ஆட்டோமேட்டிக் ப்ரோக்ராம் தான். we will get income from 4 levels. இதுலயும் பாசிவ் இன்கம் தான் கிடைக்கும். நம்ம ஒர்க் பண்ணாட்டியும் நம்மளுக்கு வேல்யூ கிடைக்கும். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் லெவல்ல 2 பொசிஷன்ஸ் அது அதர் பார்ட்னர்ஸ்க்கு போய் சேரும். செகண்ட் லெவல்ல 4 பொசிஷன்ஸ் இருக்கு. அந்த 4 பொசிஷன்ஸ்ல we will get 20% வேல்யூ ஆஃப் ஈச் பொசிஷன். ரிமைனிங் 80% வேல்யூ ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ஆட்டோ பூலா நம்மளுடைய அதர் பார்ட்னர்ஸ்க்கு போய் சேரும். ஸோ தேர்ட் லெவல்ல அதே மாதிரி 8 பொசிஷன்ஸ் இருக்கு. ஸோ அந்த 8 பொசிஷன்ல 30% நம்ம வேலட்டுக்கே வந்து சேரும். மீதி 70% ஆட்டோ பூலா அதர் பார்ட்னர்ஸோட வேலட்டுக்கு போய் சேரும். ஸோ ஃபோர்த் லெவல்ல 16 பொசிஷன்ஸ் இருக்கு. ஸோ அந்த 16 பொசிஷன்ல 14 பொசிஷனோட 50% வேல்யூ நம்ம வேலட்டுக்கு வந்து சேரும். ஸோ லாஸ்ட் அப்புறம் மீதி 50% ஆட்டோ பூலா மற்றவங்களுக்கு போய் சேரலாம். அது கூட லாஸ்ட் 2 பொசிஷனோட வேல்யூ கூட ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ஆகி நெக்ஸ்ட் சைக்கிளோட ரீஓப்பனிங்காக போய் சேரும். ஸோ we will get 10 times value, more than 10 times value on each cycle. ஸோ இதுல நம்ம 1500 ட்ரான்ஸ் யூஸ் பண்ணி 3 ஸ்லாட் ஆக்டிவேட் பண்ணிக்கிறோம். அப்போ அதுல ஃபர்ஸ்ட் லெவல் கோஸ் டு அதர் பார்ட்னர், செகண்ட் லெவல்ல 300 ட்ரான்ஸ் வச்சு 1200 ட்ரான்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். அப்புறம் தேர்ட் லெவல்ல we will get 8 வேல்யூஸ், அதாவது 30%. that is 8 into 450, that is 3600 ட்ரான்ஸ் நம்மளுக்கு வந்து சேரும். அதே மாதிரி ஃபோர்த் லெவல்ல கூட 16 வேல்யூஸ்ல 14 வேல்யூஸோட 50% நம்மளுக்கு கிடைக்கும். அதாவது 14 into 700 times, that is 10,500 ட்ரான்ஸ் நம்மளுக்கு வந்து சேரும். ஸோ டோட்டலா இங்க நம்மளுக்கு 15,300 ட்ரான்ஸ் ஈச் சைக்கிள் கம்ப்ளீட் பண்ணும் போதும் நம்மளுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். ஸோ 10 டைம்ஸ்க்கு மேல வேல்யூ இங்க இருந்து கிடைக்கும். ஸோ இதுல இருந்து கிடைக்கிற மேக்ஸிமம்
ஏர்னிங்ஸ் பத்தி நம்ம கண்டிப்பா பார்த்துதான் ஆகணும். ஸோ மினிமம் ஏர்னிங்ஸ் எப்படின்றது இன் X3 4 ஸ்லாட்ஸ் ஆக்டிவேட் பண்ணும்போது 3000 ட்ரான்ஸ் ஏர்னிங்ஸ் வரும். X4 ப்ரோக்ராம்ல X3 ப்ரோக்ராம்ல 3000 ட்ரான்ஸ் வந்து சேரும். அப்புறம் X4ல 3 ஸ்லாட்ஸ் ஆக்டிவேட் பண்ணி 2100 ஏர்னிங்ஸ் வந்து சேரும். ஸோ அடுத்ததா எக்ஸ் கோல்ட்ல 1400 ட்ரான்ஸ் யூஸ் பண்ணி நம்ம 3 ஸ்லாட்ஸ் ஆக்டிவேட் பண்ணும்போது 2100 ட்ரான்ஸ் X4ல வந்து சேரும். ஸோ 3000 சாரி ஸோ தட் 3600 ட்ரான்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இத மொத்தமா இதுல இருந்து வர ஏர்னிங்ஸ்ன்றது 20,400 ட்ரான்ஸ் நம்மளுக்கு ஏர்னிங்ஸா வந்து சேரும். ஸோ ஒரு சைக்கிள் கம்ப்ளீட் ஆகும்போது 4 டைம்ஸ் வேல்யூ ஈக்லையும் ஏர்ன் பண்ண முடியும்ன்றது தான் இதோட மிகப்பெரிய சிறப்பு அம்சம். ஸோ கம்ப்ளீட்டா நம்மளுக்கு 20,400 ட்ரான்ஸ் அச்சீவ் பண்ண முடியும் இந்த இதுல இருந்து. ஸோ இப்போ நீங்க ஒண்ணு மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ரிமெம்பர் ஒன் திங். Now 1 tron is actually we can put it's 1 tron amountன்றது just approximate 4 rupees னு வெச்சுக்கோங்க. So if you can collect 1 lakh trons ஒரு 2 yearsக்கு அப்புறம் கண்டிப்பா இதோட ரேட் ஒரு ட்ரானுக்கு 1000 rupees வெச்சு ஆகும். அப்போ அப்படி கால்குலேட் பண்ணி பாருங்க. அப்புறம் நம்மளுடைய அசெட் எவ்வளவு ஆகும்னு யோசிச்சு பாருங்க. our asset will be more than 10 crores. கண்டிப்பா இதோட ரேட் இப்போ அதிகரிச்சுட்டு தான் இருக்கு. So it's a very wonderful opportunity to collect the Tron currency. Just remember this point. ஸோ கண்டிப்பா இந்த ரேட் அதிகரிச்சுட்டு தான் இருக்கு. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இதுல அசோசியேட் பண்ணி கண்டிப்பா இதை கலெக்ட் முயற்சி பண்ணுங்க. ஸோ அடுத்ததா நம்ம இந்த ப்ரோக்ராமோட மிக முக்கியமான பார்ட்டுக்கு மூவ் ஆகுறோம். ஸோ அதுக்காக ஜஸ்ட் வெயிட். கண்டிப்பா உங்க எல்லாரோட மனசுலயுமே இப்போ கொஞ்சம் கொஸ்டின்ஸ் இருக்கலாம். இப்படியெல்லாம் உள்ள ஏர்னிங்ஸ் நம்மளாலையும் ஏர்ன் பண்ண முடியுமான்றதுதான் அந்த கேள்வி. ஸோ கண்டிப்பா முடியும். ஸோ நம்மள மாதிரியே இந்த ப்ரோக்ராம் ரொம்ப எப்படி சொல்லலாம், உங்களை மாதிரியே சிம்பிளா இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணி இப்போ ரொம்ப சிறிய அளவிலேயே மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ்ல வந்து சேர்ந்த நிறைய லீடர்ஸ் இதுல இருக்காங்க. ஸோ அவங்கள கொஞ்சம் பேரோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுல முதலாவதா நான் நீங்க இன்வைட் பண்ண விரும்புறது, நீங்க எல்லாருமே மிக ஆவலோட காத்துக்கிட்டு இருக்கும். சொல்ல போனா இந்தியாவிலேயே மிக சிறிய கால அளவிலே கிட்டத்தட்ட 10 மாதத்திலேயே 10 கோடிக்கு மேல வேல்யூ ஏர்னிங்ஸ் அச்சீவ் பண்ண நம்மளுடைய கிரேட் மென்டர் அண்ட் லீடர் டாக்டர் மணிகண்டன் சார் லைன்ல இருக்காரு. So on behalf of Forsage Legends team, I wholeheartedly welcome Mani sir to this show. So good evening sir and warm welcome to the show. So I request you to share your valuable experience with us. Welcome sir. Sir, can you hear me? Yeah, very good evening leaders. Yeah, very good evening Rama madam. Good evening all my dear friends and leaders. First of all, I thank Ms. Rama madam for excellent presentation. இப்போதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த ப்ரெசன்டேஷன் ரொம்ப நேரமா நான் வந்துட்டு லிசன் பண்ணேன். இட் வாஸ் வெரி எக்ஸலண்ட். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா வந்துட்டு ஈஸியா புரியுற மாதிரி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. ஸோ வி ஆல் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 30+ பீப்புள் இங்க இருக்கோம். வி வாண்ட் டு வந்துட்டு அப்ரிஷியேட் ரமா மேடம் ஃபார் திஸ் வந்துட்டு அக்கேஷன். ஒரு எக்ஸலண்ட் ரமா மேடம்க்கு நம்ம ஒரு பெரிய அப்ரிஷியேஷன் கொடுத்துருவோம். ஓகே, டியர் லீடர்ஸ், என்னோட பேர் மணிகண்டன் ஃப்ரம் கோயம்புத்தூர். பேசிக்லி வந்து பாத்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரி பத்தி கொஞ்சம் லாஸ்ட் வந்துட்டு ஒரு 20 இயர்ஸா நான் இதை பத்தி ஸ்டடி பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு பர்சன். ஈவன் ஐ வாஸ் வந்துட்டு ஸ்டடி இன் காலேஜ் டைம்லயே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரிங்கிற ஒரு விஷயத்த பத்தி. ஸோ நிறைய பேர்த்துக்கு இந்த இண்டஸ்ட்ரி பேர்ல மிகப்பெரிய ஒரு வந்துட்டு ஒரு டவுட் இருந்தது. இந்த இண்டஸ்ட்ரி பெரிய லெவல்ல சக்சஸ் ஆகாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்த ஒரு டைம்லயே நான் இந்த இண்டஸ்ட்ரி கையில் எடுக்கும் போது வந்து எவ்ரி இண்டஸ்ட்ரி டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ் பீப்புள் இருப்பாங்க, ஃபெயிலியர் பீப்புள் இருப்பாங்க.
அந்த மாதிரி இந்த இண்டஸ்ட்ரி நான் எடுத்தப்போ வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஃபர்ஸ்ட் இனிஷியல்ல எப்படி அப்படின்னா, ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஆளை வந்து நம்ம கஸ்டமர் ஆக்கணும். கஸ்டமர்ல இருந்து டிஸ்ட்ரிபியூட்டர் ஆக்கணும். டிஸ்ட்ரிபியூட்டர்ல இருந்து ஒரு லீடர் ஆக்கணும். 3 ஸ்டேஜ் இருந்தது. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஒரு ப்ராடக்ட் ஓரியன்டட் சிஸ்டமா இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கான்செப்ட் செல்லிங்கா இருந்தது. கான்செப்ட் செல்லிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 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 பிசினஸ் பிளான், அதுக்கு ஒரு மேனேஜ்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, அந்த 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 கான்செப்டை வந்து நம்ம வந்து வி வாண்ட் டு செல் இட். அதாவது ஒரு பிசினஸ் பிளான் இருக்கும். அந்த பிசினஸ் பிளானுக்காக ஒரு ப்ராடக்ட் இருக்கும். அப்ப என்னன்னா ஒரு ஆள் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து லீடர் ஆக்கணும். இது வந்து செகண்ட் லெவல். இப்ப நான் சொல்லக்கூடிய தேர்ட் லெவல் வந்து பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் இந்த இடத்துல என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஆள லிசனர் ஆக்கணும். அதாவது டைரக்ட்டா ஒரு ஆள் வரும்போதே லீடரா இருக்கான எல்லா கெப்பாசிட்டி இருக்கு. ஃபர்ஸ்ட் அவங்க லிசனர் ஆக்கணும். அவங்கள எஜுகேட் பண்ணணும். எஜுகேட் பண்ணி அவங்க லீடர் ஆக்குறது தான். எஜுகேஷன் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்துட்டு இங்க இந்த இடத்துல பொறுத்தவரையும் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ப்ராடக்ட் செல்லிங்கோ, கான்செப்ட் செல்லிங்கோ எதுவும் இல்ல மை டியர் லீடர்ஸ். இங்க வந்து பாத்தீங்கன்னா, வி ஆர் எஜுகேட்டிங் எ டெக்னாலஜி. அப்கமிங் டெக்னாலஜியை நம்ம எஜுகேட் பண்றோம். இந்த எஜுகேஷன் மூலியமா தான் வந்துட்டு இந்த விஷயம் வந்துட்டு டெவலப் ஆகுது. சோ நிறைய பேத்துக்கு இந்த இடத்துல ஒரு பெரிய டவுட் வரும். அதாவது இப்ப ரமா மேடம் சொன்ன மாதிரி 4 ஸ்டேஜ்ல வந்து எம்டியும் கிடையாது, ஓனரும் கிடையாது. அப்புறம் எதுக்கு இது செய்யணும்? அதாவது எண்ட் ரிசல்ட் வந்து வி ஆர் டூயிங் வந்துட்டு ஏதாவது நம்ம பண்ணும்போது எண்ட் ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுடைய எண்ட் ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்போஷரா இருக்கணும். இல்ல வந்துட்டு ஒரு மணி சம்பாதிக்கிற ஒரு இதா இருக்கணும். எண்ட் ரிசல்ட் எல்லாருமே வந்து நம்ம என்ன நான் சம்பாதிக்கிறேங்கிற ஒரு விஷயம் தான். பட் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, ஓவராலா இன்னைக்கு வந்து லேடோ அப்படிங்கிற வந்து இந்த ஃபவுண்டர் ஆல்மோஸ்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு 1000 crores கிட்ட வந்துட்டு ஏர்ன் பண்ணிருக்காரு. அதாவது வித்தின் வந்துட்டு இயர் கம்மிங் ஏப்ரல் 26th வந்தா மட்டும் தான் ஒரு வருஷம் கம்ப்ளீட் ஆகுது மை டியர் லீடர்ஸ். சோ ரமா மேடம் வந்துட்டு இப்ப 1000 கோடி ரூபாய் ஈவன் ஒரு கம்பெனியை ஃபார்ம் பண்ணியிருந்தாலே 1 இயர்ல சம்பாதிச்சிருக்க முடியாது. பட் என்ன அப்படின்னா அவங்க ஒரு லாஜிக்கை வந்துட்டு வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. ஒரு டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. ஒரு ஐடியாஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. சோ இன்னைக்கு நம்ம பண்ணிட்டு இருக்க எல்லா விஷயங்களும் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க டெக்னாலஜி எல்லாமே யாருக்கோ தோணுன ஒரு ஐடியா தான். இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ற ஸ்விக்கி, ஜொமேட்டோ இல்ல கூகுள் பேவா இருக்கட்டும், இல்ல வாட் எவர் இட் இஸ் எந்த டெக்னாலஜியா இருக்கட்டும் ஒரு ஐடியா தான். அந்த ஐடியாக்கு தான் வந்துட்டு அவங்க இன்கம் ஏர்ன் பண்ணது. சோ அந்த ஐடியா பேஸ் பண்ணி தான் மை டியர் லீடர்ஸ் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா லேடோங்கிற ஒரு விஷயம் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, இன்னைக்கு கிரிப்டோ கரன்சிங்கிற ஒரு விஷயம் வந்து லாஸ்ட் ஏப்ரல் 26th நாங்க ஸ்டார்ட் பண்ணும்போது எத்தேரியம்ங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் வச்சு ஸ்டார்ட் பண்ணோம். ஆல்ரெடி ரமா மேடம் சொல்லியிருப்பாங்க. எத்தேரியம்க்கு அப்புறம் தான் வந்து ட்ரான் லான்ச் ஆச்சு. எத்தேரியம் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா வெறும் 18,000 rupees இருந்தது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். 18,000 rupees இருந்தது. ஓகே. ஆனால் இன்னைக்கு வந்துட்டு ஒரு எத்தேரியமோட காஸ்ட் வந்து 1,30,000 rupees ஆயிடுச்சு. ஜஸ்ட் இமேஜின் ஒரு வருஷத்துல லாஸ்ட் இயர் உங்ககிட்ட ஈவன் ஒரு 10 எத்தேரியம் இருந்ததுன்னா, அன்னைக்கு காஸ்ட்டுக்கு ஒரு 1,80,000 கொடுத்து நீங்க வாங்கி வச்சிருந்தீங்கன்னா, இன்னைக்கு அதோட வேல்யூ எவ்வளவு தெரியுங்களா? ஆல்மோஸ்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20-25 லட்சம் ரூபாய். இந்த 1,80,000 25 லட்சம் ஆகணும் அப்படின்னா நம்ம எத்தனை வருஷம் வந்துட்டு நம்ம இந்த ஒரு பிசினஸ்ல இன்வால்வ்மெண்ட் பண்ணோம். இல்ல நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் கிட்டத்தட்ட எத்தனை மடங்கு டூப்ளிகேஷன் ஆகிறதுக்கு எத்தனை வருஷம் எடுத்திருக்கும். சோ இன்னைக்கு நல்லா புரிஞ்சவங்க இந்த மாதிரி ஒரு 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 அற்புதமான டெக்னாலஜி பத்தி தான் இன்னைக்கு நீங்க தெரிஞ்சிருக்கீங்க. சோ வந்திருக்கக்கூடிய பீப்புள் வந்து நான் சிம்பிளா சொல்லக்கூடியது என்ன, ப்ளீஸ் டிராவல் வித் கிரிப்டோ கரன்சி. அதாவது உங்க உங்க லைஃப்ல நீங்க என்னமோ எந்த பிசினஸ் வேணா பண்ணலாம். இல்ல நீங்க எவ்வளவு பெரிய கார்ப்பரேட் கம்பெனில ஒர்க் பண்ணலாம். எல்லாமே கீப் டச் வித் கிரிப்டோ கரன்சி. ஏன்னா இது கண்டிப்பா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வந்துட்டு ஒரு பேக் போனா இந்த கிரிப்டோ கரன்சி ஒரு டைம்ல மாறும். சோ இந்த வார்த்தையை அப்ப நீங்க வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். பிகாஸ் என்னன்னா இன்னைக்கு கிரிப்டோ கரன்சி இல்லாம ஒரு விஷயம் இல்லைங்கிற வந்துட்டு நிலைமைக்கு மாறிடுச்சு. அது மட்டும் இல்லாம கிரிப்டோ கரன்சியோட வந்துட்டு இன்னைக்கு இந்தியாவோட வந்துட்டு இது பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து இது இருக்கு இல்லையா நம்மளோட அதாவது பார்லிமெண்ட். அதாவது இந்தியாவோட பார்லிமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி லீகல்ங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் ஆயிருச்சு. இன்னைக்கு வந்து அதுக்கான ஒரு பில்லும் பாஸ் பண்ணிட்டாங்க. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பெரிய ஒரு சாதகமா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயம். சோ 100% இது உங்களோட லைஃபையும் கண்டிப்பா மாத்தும். இன்னைக்கு வந்து கிரிப்டோ கரன்சியோட வந்துட்டு யாரெல்லாம் கிரிப்டோ கரன்சியோட டிராவல் பண்றாங்களோ, எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியுற மாதிரி வந்துட்டு எக்ஸாம்பிள் நான் ஈஸியா சொல்றேன். ஒரு டெக்னாலஜி டெவலப் ஆகும்போது அந்த டெக்னாலஜியோட யாரெல்லாம் டிராவல் பண்றாங்களோ அவங்க எல்லாம் அடுத்த லெவலுக்கு போயிருவாங்க. எக்ஸாம்பிள் நீங்க மொபைல் டெக்னாலஜியா இருக்கட்டும், இல்ல வாட் எவர் டெக்னாலஜியா இருக்கட்டும். சரிங்களா? இன்னைக்கு வந்து அந்த ஒரு பேசிக் வந்துட்டு ஒரு டெக்னாலஜியை வந்து நீங்க டிராவல் பண்ணும்போது டெஃபினட்டா உங்களோட குரோத் உங்க லெவல்ல டெஃபினட்டா போகும். அப்படி இஃப் இன்கேஸ் நீங்க டச் பண்ணலனாலும் ஃபியூச்சர்ல யாரோ ஒருத்தர் இதை உங்களுக்கு எஜுகேட் பண்ணியே தீருவாங்க. சரிங்களா? சோ சிம்பிளா நான் இப்ப சொல்லக்கூடியது என்னன்னா, இத பத்தி நீங்க டெய்லி பேசிஸ்ல நாலேஜ் எடுத்துக்கோங்க.
ஏன்னா முன்னாடி மாதிரி வந்துட்டு ரொம்ப கஷ்டமோ அப்படிலாம் கிடையாது. இன்னைக்கு வந்து கூகுளோ இல்ல விக்கிபீடியாவோ நான் லாட் ஆஃப் திங்ஸ் வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எஜுகேட் பண்ற விஷயம் இருக்கு. சோ இது ஜஸ்ட் லைக் தட் நீங்க டச் பண்ணாலே போதும். இந்த 4 ஸ்டேஜ்ங்கிற சிஸ்டம் வந்து உங்களை வேற லெவலுக்கு கொண்டு போயிரும். அது மட்டும் இல்லாம இப்ப 4 ஸ்டேஜ் சிஸ்டம்ல வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஏப்ரல்ல எப்படி ஒரு சக்சஸ் ஃபார்முலா வந்துட்டு லான்ச் பண்ணாங்களோ, சரி லாஸ்ட் வந்துட்டு 2020 பிப்ரவரி லான்ச் பண்ணாங்க. நாங்க ஸ்டார்ட் பண்ணது ஏப்ரல்ல. அதே மாதிரி இப்ப இந்த ஏப்ரல்ல வந்து தே ஆர் பிளானிங் டு லான்ச் வந்துட்டு பிஎன்பி, அதாவது பினான்ஸ் காயின் சொல்லிட்டு ஒரு காயினை வச்சு வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்ப ரமா மேடம் சொன்ன மாதிரி வந்துட்டு அந்த ரிவால்விங் மேட்ரிக்ஸ் ப்ராஜெக்ட வந்து லான்ச் பண்றாங்க. ஸோ இனிஷியலா நல்லா புரிஞ்சவங்க, உங்களுக்கு டே ஒன் நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணும் போதே அதுல இருந்து நீங்க டிராவல் பண்ணீங்கன்னா இன்னும் கூட உங்களுக்கு வந்து நிறைய அட்வான்டேஜஸ் கிடைக்கும். இதுல நிறைய ஸ்பில் ஓவர்ஸ்ங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு அவங்க பிளான்ல சொன்னாங்க இல்லையா, மேடம் சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரி இப்ப ஸ்பில் ஓவர்ஸ் ஜாஸ்தி கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபார்முலா இருக்கு. அது இம்மீடியட்டா அவங்க லீடர்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா ரமா மேடம் பிளஸ் வந்துட்டு சைனல் ஆபுதீன் சார் அண்ட் டாக்டர் கெவின் சார், மிஸ்டர் அருண் சார், நிறைய லீடர்ஸ் உங்களோட டீம்ல இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட நீங்க இந்த டவுட்ஸை கேட்டுக்கோங்க. ஏன்னா கரெக்டா இதுவரையும் வந்து பாத்தீங்கன்னா யூ ஆர் டிராவலிங் வித் எக்ஸலன்ட் டீம். ஏன்னா ப்ரொஃபஷனலா இத வந்து எப்படி நான் வந்து இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி நான் எப்படி கொண்டு போகணும்னு ஆசைப்பட்டேன், கொண்டு போனனோ அதே மாதிரிதான் இன்னைக்கு வந்துட்டு ஈவன் டாக்டர் சைனல் ஆபுதீனும் பிளஸ் டாக்டர் கெவின் சாரோட ஒரு ஒரு தலைமையில வந்து இத வந்து பர்ஃபெக்டா இந்த டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. இதே ஃபார்முலா இருந்தா போதும். டேம் ஷுர் வந்துட்டு இதுல இருக்கக்கூடிய வந்து லீடர்ஸா இருக்கட்டும், இல்ல இருக்கக்கூடிய வந்துட்டு ஒர்க்கிங் பீப்புளா இருக்கட்டும், டேம் ஷுர் அவங்க லைஃப் அடுத்த லெவலுக்கு போயிரும் மை டியர் லீடர்ஸ். இது வந்து இத நாங்க சும்மா வந்துட்டு ஒரு 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 ரேண்டமாலாம் சொல்லல. நான் கன் ஷாட்ல சொல்றேன். ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு என்னோட டீம்ல வந்துட்டு பல பேர் பல கோடிகள் வெறும் 26 வயசு பையன் வந்துட்டு 2.5 கோடி ரூபாய் சம்பாதிச்ச வந்துட்டு ஹிஸ்டரியில வெறும் 6 மாசத்துல. நம்ம அதெல்லாம் ஆல்ரெடி கிரியேட் பண்ணியாச்சு. சோ அந்த ஃபார்முலா தான் உங்களுக்கு சொல்லி தரோம். ஜஸ்ட் கீப் டச் வித் வந்துட்டு கிரிப்டோ கரன்சி. உங்க லீடர்ஸ் என்ன சொல்றாங்களோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. 100% உங்க growth இந்த 2021ங்கிற இந்த டிசம்பர் முடியறதுக்குள்ளார உங்களோட இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பினான்சியல் ஃப்ரீடம் இயரா உங்களோட லைஃப் மாறட்டும்னு சொல்லிட்டு இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லா லீடர்ஸுக்கும், எல்லா வந்துட்டு இன்னைக்கு வந்திருக்க வந்துட்டு நியூ கமர் பீப்புளுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஆல். Thank you, Mani sir. Thank you very much. Thank you. It was a wonderful experience and advice you have shared, sir. Thanks a lot. So, இங்க அவர் சொன்ன மாதிரி this is not only a business opportunity, கண்டிப்பா இது ஒரு education program கூட. So, இது ஒரு wonderful opportunity. சொன்ன மாதிரியே படிச்சுட்டே செய்யலாம், செஞ்சுட்டே படிக்கலாம். So, ரொம்ப தேங்க்ஸ் சார். ஸோ அடுத்ததா நான் இங்க உங்க முன்னாடி அறிமுகப்படுத்த விரும்புறது அவர் கிரேட் லீடர் மிஸ்டர் அருண்குமார் சார். ஸோ கேரளா மாநிலத்தை சேர்ந்த அவர் ரொம்ப சீரியஸா இந்த பிசினஸ் எடுத்து செஞ்சுட்டு இருக்காரு. ஸோ அவருடைய வேல்யூபிள் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிக்கிறதுக்காக நான் அவரை இங்க இன்வைட் பண்ணிக்கிறேன். வெல்கம் அருண் சார். ஓகே, தேங்க்யூ மேம். தேங்க்யூ. பிரசன்டேஷன் எக்ஸலா இருந்தது. அது வந்து எல்லாருக்கும் புரியன மாதிரியே சிம்பிளா இந்த பிரசன்டேஷன் நமக்கு எல்லாருக்கும் அறிமுகப்படுத்திருக்கேன். இப்போ இந்த விஷயத்தை பத்தி நான் சொல்லனா, இது வந்து இப்போ அப்கமிங் டெக்னாலஜி. இப்போ மணி சார் தெளிவா சொல்லிட்டாங்க. அப்கமிங் டெக்னாலஜி நமக்கு எல்லாருக்கும் நம்மளோட லைஃப்ல கனவு இருக்கும். அந்த கனவை ஒரு வருஷத்துக்குள்ள சாதிக்கிறதுக்காக கிடைச்ச ஒரு கடவுள் கொடுத்த டெக்னாலஜி. இப்போ கண்டிப்பா இந்த டெக்னாலஜில எல்லாரும் சேர்ந்துடுங்க. இந்த டெக்னாலஜி கரெக்டா நம்ம ஃபாலோ பண்ணிட்டேன், இந்த ப்ரோக்ராம் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டேன்னா இன்னும் நெக்ஸ்ட் இயர்ல நம்மளோட எல்லா கனவுகளும் நமக்கு கம்ப்ளீட் பண்ண முடியும். எல்லாருக்கும் இந்த டெக்னாலஜி மூலமா நிறைய சம்பாதிக்கிறதுக்காக ஒரு வாய்ப்பு கிடைச்சிருது. நம்ம இன்னைக்கு பண்ணிட்டு இருக்குன்னா ஜோபோட சேர்ந்து நமக்கு கிடைச்ச டைம் இந்த பிசினஸை பத்தி இல்லை இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பத்தி நம்ம மக்களுக்கிட்ட நம்ம தெரிஞ்சவர்கிட்ட நம்ம சொல்லிட்டேன்னா இந்த டெக்னாலஜி மூலமா நமக்கு நிறைய சம்பாதிக்க முடியும். இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது 2015 இந்த எத்தேரியம் கரன்சி இன்ட்ரடியூஸ் பண்ண போது கிட்டத்தட்ட ஒரு 49 பைசா மட்டும்தான் இருந்தது. அண்ட் இன்னைக்கு பார்க்கும்போது ஒரு எதேரியம் கரன்சியோட வேல்யூ வந்து 1,30,000 தாண்டியாச்சு. அப்போ ஒரு 6 வருஷத்துக்குள்ள எவ்வளவு growth இந்த டெக்னாலஜி மூலமா இந்த இண்டஸ்ட்ரியில வந்திருக்குன்னு நமக்கு தெரியும். அந்த மாதிரி இப்போ போன வருஷம் நம்ம இந்த ஃபோர்சேஜை பத்தி பார்க்கும்போது இதுல ஒரு எத்தேரியம் கரன்சிக்கு கிட்டத்தட்ட ஒரு 17,800 ஆல்மோஸ்ட் 18,000 மட்டும்தான் இருந்தது. இன்னைக்கு வந்து அது ஒரு 1,35,000 வரைக்கும் அந்த ஒரு வருஷத்துக்குள்ள அவ்வளவு வந்தது. இப்போ அந்த மாதிரி தான் இப்போ பினான்ஸ் கரன்சி பிஎன்பி காயின் இன்னைக்கு அதோட ரேட் வந்து ஒரு 20,000 மட்டும்தான் இருக்கு. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு 20,000 யூஸ் பண்ணி இந்த சிஸ்டத்துல நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம்னா, இந்த சிஸ்டம் கரெக்டா நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம்னா ஒரு
வருஷத்துக்குள்ளே நமக்கு நிறைய சம்பாதிக்க முடியும். ஒரு வருஷம் இப்போ ப்ரெடிக்ஷன் பார்க்கும்போது போன வருஷம் ஒரு பிஎன்பி கரன்சிக்கு கிட்டத்தட்ட ஒரு $22 மட்டும் தான் இருந்தது. அண்ட் இன்னைக்கு பார்க்கும்போது $250 தாண்டியாச்சு. வரும் வருஷத்துல அதாவது நெக்ஸ்ட் இயர்ல கண்டிப்பா சொல்றேன், ஒரு பிஎன்பி கரன்சிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு $1000 மதிப்பு வரும். அதுக்காக இப்போ நம்ம இந்த சிஸ்டத்தை கரெக்டா பண்ணிட்டேன்னா நமக்கு நிறைய கரன்சி இந்த சிஸ்டம் மூலமா சம்பாதிக்க முடியும். அது நம்ம ஒரு 1 இயர் மட்டும் நம்ம ஹோல்ட் பண்ணி வச்சுட்டேன்னா நெக்ஸ்ட் இயர்ல இந்த மார்ச் மந்த்ல நம்ம பார்க்கும்போது கண்டிப்பா நம்ம கையில நிறைய வேல்யூபிளான ஒரு அசெட் இருக்கும். அதனால இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாத. எல்லாருக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ வெரி மச். Thank you, Arun sir. Thank you so much. It was a wonderful experience you have shared. So அடுத்ததா இந்த Forsage Legends ஓட மாஸ்டர் பிரெயின் தான் நான் சொல்லி அறிமுகப்படுத்த விரும்புறேன். So our one and only great leader Mr. Sainul Abdin sir, கேரள மாநிலத்தை சேர்ந்த அவரோட வேல்யூபிள் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிக்கிறதுக்காக so அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். Sainu sir, please welcome to the show. Thank you, Ramam. Thank you so much. Thank you, Mani sir. Thank you. Okay, anyway, எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேரு சைனுல் ஆபிதீன் ஃப்ரம் கேரளா. இப்போ என்னன்னா வந்து இந்த இண்டஸ்ட்ரியை பத்தியும் இந்த நாலேஜ் இந்த கிரிப்டோ கரன்சியை பத்தி கரெக்டா நமக்கு எல்லாருக்குமே கரெக்டா நாலேஜ் கற்றுக் கொடுத்துருக்கோம் நம்ம ரமா மேம். தேங்க்யூ ரமா மேம், தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் வந்து பிளாக் செயின்ல நமக்கு தெரியும், நமக்கு மலையாளத்திலும் இங்கிலீஷ்லும் தமிழ்லுமா நமக்கு நிறைய வாட்டி மீட்டிங் எடுத்து தந்திருக்குன்னா அவர் கிரேட் லீடர் மிஸ்டர் அருண்குமார் சார், அவருக்கும் இந்த அவசரத்துல நன்றி சொல்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம கிரேட் மெண்டர், இந்த பிசினஸ் வாய்ப்பு எப்படி இந்த பிசினஸ் மூவ் பண்ணணும், அதுல வந்து நம்ம முன்னாடி நின்று இந்த பிசினஸ் பொறுத்த வரைக்கும் எவ்வளவு சம்பாதிக்க முடியும், எவ்வளவு வேணாலும் சம்பாதிக்கலாம், அந்த அளவுக்கு இந்த சிஸ்டமேட்டிக்கா கொண்டு போறதுக்கான நமக்கு சப்போர்ட்டிவான ஒரு கிரேட் லெஜெண்டரி பர்சன் மிஸ்டர் அவர் கிரேட். என்ன ஆனா அந்த கடவுளுக்கு வேல்யூபிளா நம்ம எதிர்பார்க்கிற நம்ம எல்லாம் என்ன சொல்றதுன்னு தெரியல. அந்த மாதிரி இந்த வாய்ப்பு கிடைக்கலன்னா இந்த மாதிரி பேசக்கூட இருக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் தான் இருந்தது. இந்த கொரோனா டைம்ல வந்து நம்ம டாக்டர் மணிகண்டன் சார் தான் இந்த வாய்ப்பு நமக்கு எல்லாருக்குமே இந்த இந்தியாவில நிறைய மக்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்துருக்கும். ஆனா இது கரெக்டா பயன்படுத்திய மக்கள் எல்லாருமே, இப்ப அவரு சொன்னார் ஒரு 6 மாசத்துல 2.25 கோடி ரூபாய் ஒரு 24 வயசான ஒரு பையன் சம்பாதிச்சிருக்குது. அந்த மாதிரி நிறைய பேருக்கு இந்த வாய்ப்பு கொடுத்துருக்கு. அவர் கிரேட் லெஜெண்டரி பர்சன் மிஸ்டர் மணிகண்டன் சார் இந்த மீட்டிங்ல இருக்கு. அவரோட வேல்யூபிள் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கும். ஆனா ஒண்ணு மட்டும்தான் சொல்றதுக்காக இருக்குது. ஏன்னா வந்து இந்த பினான்ஸ் கரன்சியும் இந்த பினான்ஸ் கரன்சி நம்ம ஃபோர்சேஜ்ல வரப்போகுது. அதுக்கப்புறம் வந்து ட்ரோன் கரன்சி, எதரிங் கரன்சி எதா இருந்தாலும் நம்ம பொறுத்த வரைக்கும் டிஜிட்டல் அசெட் அந்த மாதிரி தான் மூவ் பண்ணணும். ஃபோர்சேஜ் பத்தி நம்ம என்ன தெரியணும்னா, ஃபோர்சேஜ்னா இது ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கிடையாது. ஒரு என்னன்னா இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் கிடையாது. இது வந்து நீங்க கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, ஃபோர்சேஜ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். அந்த மாதிரி எந்த ஸ்கீமுமே இதுல இல்ல. கோன்ஸ் ஸ்கீம் இல்ல, ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ROI பிளான் இதுல இல்ல. அப்போ அதுதான் நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ஆனா வந்து என்னன்னா இது அவ்வளவு கிரேட்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் நமக்கு கிடைச்சிருக்குது. உலகத்துல எங்க போனாலும் கிடைக்க மாட்டேன் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்குது. இது என்னன்னா இந்த ஃபோர்சேஜ் நமக்கு எங்க வேணாலும் பண்ணலாம். எந்த ஏரியாவில எந்த நாட்டுல நமக்கு கனெக்ஷன் இருக்கீங்களோ, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களோ, ரிலேட்டிவ்ஸ் இருக்கீங்களோ, நமக்கு எங்க வேணாலும் இது சோசியல் மீடியால நம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம சம்பாதிக்கணும், இந்த பெரிய லெவல்ல ஒரு அசெட் பில்ட் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு கனவு, அந்த மாதிரி ஒரு ட்ரீம், ஒரு எக்ஸ்ட்ரீம் ட்ரீம் நமக்கு இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ஃபோர்சேஜ் சிஸ்டத்தோட நமக்கு எவ்வளவு வேணாலும் சம்பாதிக்கணும்னா ഏറ്റവും அருமையான ஒரு பிசினஸ் தான் ஃபோர்சேஜ்னா நம்ம இது கரெக்டா நமக்கு தெரிஞ்சுதான் பண்ணணும். எப்படின்னா இந்த ஃபோர்சேஜை பொறுத்த வரைக்கும் ஃபோர்சேஜ் சிஸ்டமேட்டிக்கலி அதை வந்து நம்ம ரெமேம் இந்த எஜுகேஷன் ப்ரோக்ராம்ல கரெக்டா தெளிவா சொல்லி இருக்கும். இந்த மாதிரி தான் பண்ணணும், இந்த மாதிரி இது பண்ணீங்கன்னா, இந்த மாதிரி இந்த பிசினஸ் மூவ் பண்ணீங்கன்னா நம்ம பெரிய லெவல் ட்ரோன், எதரியம், அந்த மாதிரி நீ வரப்போற பினான்ஸ் கரன்சி எல்லாம் நமக்கு எவ்வளவு வேணாலும் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் இந்த ஃபோர்சேஜ். அந்த சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி மூவ் பண்றீங்களோ அந்த சிஸ்டத்தை பொறுத்தவரைக்கும் எவ்வளவு வேணாலும் சம்பாதிக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்கு. ஒண்ணு மட்டும்தான், இது வந்து ரெகுலரா நீங்க ஜூம் கால் அட்டென்ட் பண்ணுங்க. அதோட நம்ம மந்த்லி கேம்ப் வருது, கேம்ப் நீங்க அட்டென்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க இந்த எஜுகேஷன் ட்ரைனிங் ப்ரோக்ராம் நீங்க அட்டென்ட் பண்ணுங்க. இதுக்கு ஆனா இது ஒரு புதுசா நமக்கு உருப்பட்டு இருக்குதா இந்த ஒரு கரன்சி, இல்லாட்டி
இந்த டெக்னாலஜி, இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி அதை பத்தி நீங்க கத்துக்கங்க. இதை வந்து கரெக்டா நமக்கு எஜுகேஷன் இருந்தீங்கன்னா எவ்வளவு வேணாலும் நம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளவு முயற்சி பண்றீங்களோ, இல்லாட்டி நம்ம எவ்வளவு நமக்கு ஒரு ட்ரீம் இருக்கிறீங்களோ அவ்வளவு நமக்கு சம்பாதிக்கணும்னா ஈஸியானவே தான் இந்த ஃபோர்ஸ் சிஸ்டம் மூலமா நமக்கு இந்த வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்குது. கரெக்டா பயன்படுத்துங்க. இது வந்து இந்த நமக்கு இப்போ ஒரு அருமையான ஒரு இது என்னன்னா பினான்ஸ் கரன்சினா அது நெக்ஸ்ட் ரெவல்யூஷன் ஆஃப் ஒரு கரன்சி, நெக்ஸ்ட் ரெவல்யூஷன் ஆஃப் கரன்சி சொல்றதுக்கான எதிரையும் இந்த போன வருஷம் நமக்கு தெரியும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 16,000 17,000 இருந்தது. இப்போ வந்து 1,35,000 கிட்ட வந்திருக்கும். யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி தான் இந்த பினான்ஸ் கரன்சியும் இப்போ வந்து ஒரு 20,000 22,000 தான் இருக்குது. இதுக்கு மீது வந்து எப்படின்னா எப்படி இருந்தாலும் இந்த வருஷம் முடியறதுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 1 lakhக்கு மீத வரதுக்கு வாய்ப்பு இருக்கான ஒரு கரன்சி தான் இந்த பினான்ஸ் கரன்சி. கரெக்டா நீங்க இதை யூஸ் பண்ணுங்க, கரெக்டா நீங்க பயன்படுத்துங்க. இது கரெக்டா நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய லெவல்ல ஒரு அச்சீவ்மெண்ட் வர்றதுக்கு, பெரிய லெவல் இன்கம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கரெக்டா யூஸ் பண்ணுங்க. எல்லாருக்கும் இந்த சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் இந்த சிஸ்டமேட்டிக்கா மூவ் பண்றீங்களோ எல்லாருக்குமே இந்த சிஸ்டத்திலூட எவ்வளவு வேணாலும் சம்பாதிக்கிறதுக்காக எல்லா சப்போர்ட்டும் நம்ம டீம் இந்தியா லெஜெண்ட்ஸ் நம்ம சப்போர்ட் பண்றோம். எல்லாரும் அதை பயன்படுத்திக்கோங்க. எல்லாரும் சம்பாதிங்க. எல்லாருக்குமே இந்த பிசினஸ்ல பெரிய எனக்கு தமிழ ஜாஸ்தி தெரியாது. ஆனா ஏதாவது நான் சொல்றதுல ஏதாவது கரப்ஷன் இருந்தீங்கன்னா மன்னிச்சிருங்க. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், இது கரெக்டா புரிஞ்சு கரெக்டா இந்த விஷயத்த தெரிஞ்சு சிஸ்டமேட்டிக்கா யாரெல்லாம் மூவ் பண்றீங்களோ அவருக்கு இதுல பெரிய லெவல்ல அச்சீவ்மெண்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எல்லாருக்குமே பெரிய வாழ்த்துக்கள் சொல்றி நன்றி கூறி நான் எல்லாருக்கும் ஒருக்கு கூட தேங்க்ஸ் சொல்றோம். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ ரமா மேம். தேங்க்யூ மணி சார். தேங்க்யூ அருண் சார். Thank you. It was a wonderful experience you have shared. Thank you very much. So friends, இது ரொம்ப பெரிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிட்ட கிடைச்சிருக்கு. ஸோ இங்க சொன்ன மாதிரி இட்ஸ் ரியல் லைஃப் சேஞ்சிங் ப்ரோக்ராம். ஸோ நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா எல்லாமே படிச்சு முடிஞ்சு அப்புறமா இதுல அசோசியேட் பண்ணிக்கலாம்னு மட்டும் நினைக்காதீங்க. கண்டிப்பா அது நடக்கவே நடக்காது. ஸோ யார் இப்போ ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கூட உங்களை இதுல யார் இன்வைட் பண்ணிக்கிறாங்களோ அவங்க கிட்ட கேட்டு அதை கிளியர் பண்ணிக்கோங்க. எங்க லீடர் சொன்ன மாதிரி Zoom கால்ஸ் கண்டிப்பா அட்டென்ட் பண்ணுங்க. புரிஞ்சுக்கிட்டே ஒர்க் பண்ணுவோம். இப்போ நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்க வேலையில இருந்துகிட்டே நம்மளுக்கு இது செஞ்சுக்க முடியும். சோ இப்போ இங்க சொன்ன மாதிரி இதுல இப்போ 2 காயின்ஸ் மட்டும்தான் இதுல இணைந்திருக்கு. இப்போ வித்தின் டேஸ்ல இன்னொரு காயின்ஸான பிஎன்பி பினான்ஸ் காயின் கூட இதுல அறிமுகப்படுத்த போறாங்க. சோ அதுக்கு முன்னாடி கண்டிப்பா இதுல அசோசியேட் ஆகி இதை பத்தி புரிஞ்சு எல்லாருக்குமே இந்த பிசினஸ் மூலமா நிறையவே அச்சீவ் பண்ணி வெற்றி அடைய வாழ்த்துக்கள் கூறுவேன். சோ இங்க இன்னைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணி தந்த டாக்டர் மணிகண்டன் சாருக்கும் அப்புறம் அருண் சாருக்கும் சைனுல் ஆப்தீன் சாருக்கும் எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றி கூறி இந்த ப்ரோக்ராமை நான் வைண்ட் அப் பண்ணிக்க விரும்புறேன். ஸோ விஷ் யூ ஆல் த பெஸ்ட், ஆல் சக்சஸ். தேங்க்யூ ஆல். குட் நைட். பை. தேங்க்யூ ஆல்.